சரி 2026ல யார் முதலமைச்சரா வந்தா உங்களுக்கு நல்லது? புசி ஆனந்த் மாரி ஆளுங்களை வந்து முதல்ல விரட்டி விடுங்க கட்சியிலேருந்து. நல்ல ஆட்களை போட்டு நல்ல விஷயம் பண்ணால் சந்தோஷமா இருக்கும். அதேமாதிரி லைலோ மணின்னு ஒரு பையன் பேசுகிறாப்புல, அவர் பெரியரா சின்னவரா நமக்கு தெரியல. அவர் வந்து 2026ல் நாங்கள் தான் சிஎம் அப்படின்றாப்புல. சிஎம்மா ஆகிங்கப்பா, உங்களை வேணான்னு சொல்லலை. அங்கங்கே கொடி நடுறதுக்கு ரோட்டில் போகிறவங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்க, குழந்தைங்களுக்கு பால் வாங்கி கொடுங்க, சரிங்களா? இந்தமாரி நன்மைகள் செஞ்சிட்டே வாங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து நன்மைகள் நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்கள் கொண்டு வரும். விஜயன் இப்போ தான் வந்திருக்காரு உள்ளார. நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நம்ம கண்ணால் பார்த்தது கிடையாது, காதால் தான் கேட்குறோம். இந்த நியூஸில் திறந்தா அதை பண்ண இதை பண்ணன்னு அவர் இப்போ இடையில பேட்டி கொடுக்குறாரு. நிறையா மாநாடுலாம் நடத்தினாரு. ஒரு 7-8 பேரை போனி பண்ணிட்டாப்புல. ஆனந்த்னு ஒருத்தர் இருக்காப்புல, அவர் என்ன பண்ண, சம்பளமும் வேணாம் போனஸும் வேணான்றாப்புல. அதில் வந்து 8 பேர் போனி ஆகிட்டாங்க. முதல்ல சொல்லியிருப்பேன், 8 பேர் போனி ஆகிட்டாங்க. என்னென்ன போனி, எப்படி போனி ஆனாங்கன்னா, சில பசங்க ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன நிதி உதவி பண்ணாங்க என்னென்ன ஒன்றுமே புரியல, சரிங்களா? துணி படத்துக்கு ஒரு பையன் ரோகிணி தேட்டர்ல கீழே விழுந்து இறந்துட்டான். அது வந்து எங்கள் தலைப்படம் தான். நான் அஜித் ஃபேன், சரிங்களா? அவர் அதனால வந்து விஜய் வந்து தாழ்வாக பேசுகிறேன் தவறாக பேசுகிறேன் கிடையாது. விஜய் நல்லது பண்ணால் நாங்கள் வந்து கண்டிப்பாக ஆதரவு கொடுப்போம். எல்லாருமே ஆதரவு கொடுப்பாங்க. தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் ஆதரவு கொடுப்பாங்க. நல்ல நன்மைகள் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் வந்து காத்துட்டு தான் இருக்கோம். யாராச்சும் ஒரு நல்ல ஒரு காமராஜர் மாரி ஒரு ஆள் வரமாட்டாங்களா, எம்ஜிஆர் மாரி ஒரு ஆள் வரமாட்டாங்களா, ஜெயலலிதா அம்மா மாரி ஒரு ஆள் வரமாட்டாங்களான்ட்டு ஏங்கிட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும். அதுக்குண்டான சூழ்நிலைகள் வந்தால் சந்தோஷம்தான். எதனால சொல்கிறேன்னா, பசங்களை தூண்டி விடாதீங்க. நான் இப்போ என்ன ஒரு கேள்வினா, மக்கள் மத்தியில் இருக்கிறீங்கன்னா, விஜய் இதுக்கு எந்த ஒரு நல்லதும் செஞ்சதில்லை, ஓகேங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் ஏன் விஜய் வந்து அரசியலுக்கு வரணும்னு பார்த்தா மிகப்பெரிய கேள்வி வச்சிருக்காங்க. நல்லது வந்து செய்யணும்னு ஆசை இருந்தால் யார் வேணா பண்ணலாங்க. நான் பண்ணலாம், நீங்கள் பண்ணலாம், யார் வேணா பண்ணலாம். நன்மைகள் செய்யறதுக்கு ஒரு ஆள் இதுதான் பண்ணி தான் வரணுமோ அதுதான் பண்ணி வரணுமோ கிடையாது. மனசில் நினச்சி வராரு, நல்லது பண்ணால் சந்தோஷந்தாங்க. நல்லது பண்ணால் நாங்களும் ஓட்டு போட ரெடியாக இருக்கோம், மக்களும் ஓட்டு போடுவாங்க. அதேமாரியே தேவையில்லாத விஷயங்கள், இந்த சிஎம்மா ஆகிங்கப்பா, உங்களை வேணான்னு சொல்லலை. அங்கங்கே கொடி நடுறதுக்கு ரோட்டில் போகிறவங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்க, குழந்தைங்களுக்கு பால் வாங்கி கொடுங்க, சரிங்களா? இந்தமாரி நன்மைகள் செஞ்சிட்டே வாங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து நன்மைகள் நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்கள் கொண்டு வரும். ஆனால் பசங்களை தூண்டி உறுத்து இந்தமாரி வேலை வேண்டாம். பாசிசமும் வேணாம், பாயாசமும் வேணாம், சரிங்களா? திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்கள் சொல்கிறாப்புல. ஒரு கண்ணை குத்திட்டு இன்னொரு கண்ணை வச்சு வாழ முடியாது. அவர் வந்து விட்டு கொடுக்கணும்னு சொல்லலை, விலகவும் சொல்லலை. அவர் வந்து எல்லாரும் ஆதரிக்கும் சொல்கிறாரு, யாராக இருந்தாலும் வாங்கன்றாரு. இது எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறது? யார் சிஎம் வந்து என்னதான் பண்ணுவீங்க? அதுதான் எங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. நாங்கள் வந்து கட்சிக்காரங்க கிடையாது. அதேமாரி நான் வந்து அந்த இது போட்டாங்க. இப்போ எனக்கு வந்து யார் நல்லது பண்ணாலும் நல்லது தான். இப்போ நீ நாளைக்கு நல்லது பண்ணுவியா? நீ முதலமைச்சர் ஆகிடு. ஓகே, இப்போ விஜய் அண்ணா என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விஜயன் இப்போ தான் வந்திருக்காரு உள்ளார. நிறைய ஆமாம், அதுக்கு அடுத்து இன்னொரு மாநாடு ஓப்பன் பண்ண என்ன போய் தெரில.